everybody, welcome to Sainthavi's Kitchen. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஏர் ஃபில்டர் எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு how to வீடியோ தான். நம்ம வீட்ல எல்லா வீட்லயும் வந்து ஏர் ஃபில்டர் இருக்கும். ஏர் ஃபில்டர் இதுக்குள்ள இருக்கு பாருங்க. தெரியுதா? டார்க்கா இருக்கு அப்படினா அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். சோ இத தான் மாத்த போறோம். ரெண்டு ஃபில்டர் இருக்கு எங்க வீட்ல. இது ஒன்னு இன்னொன்னையும் காட்டுறேன். ஏர் ஃபில்டர் வந்து ஜென்ரலி அப்பர் ஃப்ளோரில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். சில வீட்டில் லோவர் ஃப்ளோரில் சைட்லேயும் இருக்கும். பட் எங்களுக்கு வந்து ரெண்டுமே அப்பர் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ எங்கள் பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூமில் தான் மேலே இருக்குது. இதை கழட்டிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், இதை கழட்டிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் ஃபில்டரை நம்ம போட போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபில்டர் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸ். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ இப்போ இது எப்படி இந்த ஃபில்டர் சைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, யூஸ்வலி அந்த ஆல்ரெடி இருக்கிற ஃபில்டருக்குள்ளேயே இந்த மாதிரி சைஸ் எழுதியிருக்கும். 14x14x1. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து இந்த பிராண்டு, ஃபில்ட்ரேட் பிராண்டு. இன்னொன்று சைஸ் வந்து 20x30x1. நாங்கள் வந்து ஹைப்பர் அலர்ஜெனிக் பிராண்டு, ஹைப்பர் அலர்ஜெனிக் ஃபில்டரும் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ஃபில்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு நான் காஸ்கோவில் கிடச்சிது. அன்யூஸ்வலி காஸ்கோவில் இருந்துச்சுன்றதுனால எங்கள் சைஸ் கிடைக்காது. ஸோ அதனால் எங்கள் சைஸ் இருந்துச்சுன்னு இது ரெண்டையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். 6 பீசஸ் நினைக்கிறேன் ஈச். ஸோ 6 பீசஸ் இருந்தது வாங்கிட்டு வந்தோம். இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த க்ரில்லை கழட்டிட்டு இந்த இதை மாட்டிட்டு அந்த க்ரில்லை அந்த பழசை வந்து தூக்கி போட்டுருவோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போது வினோத் மாற்றுவார். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நம்மளோட பேக் பேட்டியோவில் தான் நம்மளோட HVAC சிஸ்டம் இருக்குது. HVAC சிஸ்டம்னா ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கூலிங் சிஸ்டம். இங்கே இருக்குது பாருங்கள் பின்னால். இதுதான் HVAC சிஸ்டம். இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஃபேன் இருக்கும். இந்த சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு மெஷ் இருக்கும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். நம்ம வந்து யூஸ்வலி இதை கழுவும் போது எங்களோட கார்டனர் வந்து இதை வாஷ் பண்ணி விடுவார், டர்ட் உள்ளே போகிறதுக்கு. இது வந்து ஜென்ரலி எல்லா சிங்கிள் ஃபேமிலி ஹோம்ஸ்லேயும் இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இருக்கும். ஆனால் இப்படி இருக்காது, சென்ட்ரலைஸ் கூலிங் இருக்கும். இது எங்கள் வீட்டுக்கு மட்டும் இருக்கிற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இதில் தான், வண்டி போகுது, ஹீட்டிங் இதில் தான் நடக்குது, ஏர் கண்டிஷனிங்கும் இதான் நடக்குது, வென்டிலேஷனும் இங்கே தான் நடக்குது. முக்கியமான விஷயம் வந்து வென்டிலேஷன். ஏன்னா இங்கே எல்லாமே க்ளோஸ்ட் ஹோம்ஸ்னால வெளியிலேருந்து ஏர் உள்ளே வரத்துக்கும் உள்ளேருந்து வெளியில் போகிறதுக்கும் இருக்கிற ஒரே சோர்ஸ் இது தான். ஏன்னா நம்ம எல்லாமே டபுள் பெயின் விண்டோ போட்டிருக்கோம்ல நம்ம வீட்டில். ஸோ அதனால் இது வழியாக தான் நமக்கு ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகுது. ஸோ ஃபில்டர் மாற்ற வேண்டியதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் நம்ம அது வழியாக தான் ஏர் உள்ளேயும் வெளியும் வந்துட்டு போகுது. இந்த HVAC சிஸ்டம் வந்து நாட் ஓன்லி தட், அது வந்து தெர்மல் கண்ட்ரோல், அதாவது நம்ம பாடி சூடு இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நம்ம வீட்டில் ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கூட இந்த HVAC சிஸ்டம் நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மீனிங் அந்த ஃபில்டரோட கரெக்டாக போட்டு வைக்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம இது பண்ணலைன்னா சம்டைம்ஸ் இது ஹீட்டே ஆகாது, ஆனும் ஆகாது, ஆஃபும் ஆகாது, சொல்லிகிட்டே இருக்கும் இட்ஸ் நாட் டேர்னிங் ஆன், இட்ஸ் நாட் டேர்னிங் ஆஃப்னு. ஸோ அதனால் ஃபில்டர் மாற்றலைன்னா சம்டைம்ஸ் நம்மளோட ஹீட்டர் வில் நாட் ஒர்க். தலைக்கு மேலே அந்த ஆண்டிமேன் ரொம்ப பயங்கர டிமாண்டிங் ஆண்டிமேனாக இருக்குது. இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. வினோத் உங்களுக்கு அவரை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணும்போது போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி காட்டினாருன்னா கற்றுக்கோங்க. ஒரு ஹேண்டிமேன் வந்திருக்காரு. அவர் வந்து ஃப்ரீயாக மாற்றுவார். சாப்பாடு மட்டும் போட்டால் போதும். ஆல்ரெடி போட்டுட்டேன் இன்னைக்கு சாப்பாடை. வெயிட். ஓ காட், கன்றாவியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அதை காட்டிடுறேன். இருங்க அதை காட்டுறேன். எப்படி இருக்கு பாரு ராவி. ஓகே ஃபைன், அதை வாங்க, அப்பா கிட்ட வாங்க. ஜென்ரலி ஹீட்டிங் சிஸ்டம் வந்து ஃபர்னஸில் தான் ஒர்க் ஆகும். கூலிங் சிஸ்டம் வந்து வீட்டுக்கு வெளியில் HVAC சிஸ்டம் வெளியில் இருக்குது. ஹீட்டிங் சிஸ்டம் வந்து அந்த ஃபர்னஸ் வந்து மேலே, வீட்டுக்கு மேலே ரூஃப் இருக்குல்ல, கூரை இருக்குல்ல, அதுக்கு அடியில் வந்து ஆட்டிக்னு ஒரு இடம் இருக்குது. ஆட்டிக்னா என்னென்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த கோபுரம் மாதிரி இருக்கிறதுல நடுவில் வந்து ஒரு இடம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஆட்டிக்கில் தான் வந்து அந்த ஃபர்னஸ் இருக்குது.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த ஃபர்னஸோடைய ஃபோட்டோ தான். அதில் வந்து அந்த ஃபர்னஸில் வந்து குளிர் காலத்தில் இது எல்லாமே வுட்டில் பண்ணதுனால அது வழியாக உள்ள குளிர் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பிங்க் கலராக இருக்கிறது பேர் வந்து ஸ்டீல் உல். அப்படின்னா உல் மாதிரி சாஃப்டாக இருக்கும், நம்ம பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும், ஆனால் அது மேட் அவுட் ஆஃப் ஸ்டீல். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த ஃபர்னஸில் தான் வந்து ஏதாவது பிரச்சனை, ஹீட்டர் ஒர்க் ஆகலை, ஏதாவது ப்ராப்ளம்னா மேலே ஏறி அந்த கூரை மேலே ஏறி பார்ப்பாங்க. அதுதான் இந்த லொக்கேஷன். ஸோ ஜென்ரலாக உங்கள் வீட்டில் யாராவது வந்து ஹீட்டர் ஒர்க் ஆகலைன்னா வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஆட்டிக்கில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். யூஎஸில் இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஆல்ரெடி விவின் இருக்கான், மாட்ட போகிறார் வினோத். வினோத் தான் அந்த ஹேண்டிமேன். சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகுதானே தெரியல. அதான் சைடில் ஒழுங்காக மாட்டணும், இந்த கார்னரில். There you go. ரவுண்ட் ட்ராலிலாம் போட்டு எடுக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு. ரெடி. நெக்ஸ்ட். ஓ காட், நாஸ்டி. தூக்கி போட்டுறாதீங்க தவேன். ஓ மை காட், எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. சாரி. இதையும் காட்டலாம், இருங்க இருங்க, சுரங்க பாதையை காட்டுவோம். சுரங்கத்தை காட்டுங்கள். தவேன், இது ஒழுங்கா போட்டுட்டு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாத்திருங்க. உங்களுக்கு நான் கொடுக்கும் அட்வைஸ். லாக் ஒழுங்கா போட்டீங்களா? ரெண்டாவது லாக் ஒழுங்கா போடல. ரெண்டா போட்டுதான். I have video proof that you didn't press it. அது எப்படி பிரஸ் பண்ணலாம் அவ்வளவுதான். That's all. This is how we argue and fight. Dirt ஃபுல்லா அழுக்கு பாருங்க, கன்றாவே இருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இந்த ஃபில்டர் மாற்றலைன்னா நம்ம அதை தான் ப்ரீத் பண்ணியிருப்போம். காட்டுங்க வேணும், அதுதான் ப்ரீத் பண்ணியிருப்போம். அப்படியே பரட்டையும் காட்டுங்க. ஹாய். Hi. What's up? I'm good. இந்தா. Also, the sky is up. தெரியுது, போ. காட்டுங்க பரட்டைய. பரட்ட ராஜா. இவனை வச்சு ஒரு ஏதாவது ஒரு கோவில் கீவில் திறந்து பணம் சம்பாதிக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? என்னங்க? இது பேர் வந்து நெஸ்ட் தெர்மோஸ்டாட். இப்போ வந்து கூகுள் நெஸ்ட் வந்துருச்சு, அமேசான் என்னமோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான இந்த மாதிரி தெர்மோஸ்டாட்ஸ்லாம் வந்திருக்கு. ஜென்ரலாக வீடு வரும்போது ரெகுலர் மேனுவலாக நம்ம பண்ண போகிற தெர்மோஸ்டாட் தான் இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வீடு ஃபுல்லாக நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வாய்ஸ்லேயே பண்ணுறது, அலெக்ஸாவில் பண்ணுறதுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஹனிவெல் அப்படின்னு ஒரு கம்பெனி தான் ஜென்ரலி எல்லா வீட்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இந்த நெஸ்ட் வந்த புதுசில் மேலேயும் கீழேயும் வாங்கி போட்டிருக்கோம். இப்போ நம்ம வீட்டோட டெம்பரேச்சர் வந்து லோவஸ்ட் வந்து 70, ஹையஸ்ட் வந்து 78 செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்போவாவது டெம்பரேச்சர் வந்து 70, இப்போ 77 இருக்குது மேலே, 78க்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏசி ஆன் ஆகிடும், 70க்கு கீழே போச்சுன்னா ஹீட்டர் ஆன் ஆகிடும். ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயத்துக்காக வச்சுருக்கோம். அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லினா என்ன, வெளியில் சுற்றுப்புறம் பசுமை புரட்சி மாதிரி, கிரீன் கோ கிரீன் மாதிரி, வி ஆர் ஹெல்பிங் த நம்ம நேச்சர் ஹெல்ப் பண்ணுறதுக்கான, உலகத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுல்ல, குளோபல் வார்மிங்லாம் நடக்குதுல, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சும்மா 24 மணி நேரமும் நம்ம ஹீட்டரும் இதையும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட வேணான்றதுனால இது மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா 2 லெவலையும் நம்ம இதே மாதிரி ஒரே லெவலில் தான் செட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இருங்க காட்டுறேன், செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சோன்னா வீடு மெயின்டைன் ஆகும், ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். இப்போ இதில் வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. வெளியில் என்ன காட்டுது, நேரம் காட்டுது, எல்லாம் காட்டுது, என்ன தேதி. இதில் வந்து நம்ம வந்து மோட் அப்படின்னு போனோன்னா
ஹீட் அண்ட் கூல் ஆஃப் பேக். ஸோ தேவைப்பட்டால் எது வேணுமோ நம்ம அது போய்க்கலாம். அப்புறம் நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்கோவில் இதில் போட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி ஈக்கோவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வேணான்னா நம்ம ஆஃப் பண்ணலாம். பட் தேவையில்லை, ஈக்கோலே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு மெயின்டைன் ஆக போதில்ல. ஸோ இது போடுறதுனால நம்மளுடைய பவர் பில் வந்து கம்மியாகும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் சோலார் இருக்குது. சோலார் இருக்கிறதுனால நம்ம சோலார் வச்சு ஆல்ரெடி நம்ம பவர் ஜெனரேட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஜெனரேட் பண்ணுற பவர் எல்லாமே வந்து கிரிட்டுக்கு போயிடும். திரும்ப எலக்ட்ரிக்கல் கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு கிரிட்டுக்கு போயிடும். நம்மளுக்கு வந்து சம்மரில் வந்து ஒரு 30 ரூபா 20 ரூபா தான் வரும், $20 தான் வரும் நம்மளுடைய கரண்ட் பில்லே. ரொம்ப சேவ் பண்ணுவோம் நம்ம. ஏசி எப்போ பார்த்தாலும் ஓடும், எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நெஸ்ட் வந்து கண்டிப்பாக அட்வைசபிள். இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் நெஸ்ட் வாங்கி போட்டுக்கோங்க. தெர்மோஸ்டாட் இஸ் குட். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து 5 years old. இப்போ லேட்டஸ்ட் நிறைய ஜெனரேஷன் தேர்ட் எல்லாம் வந்து நிறைய மாடல் வந்து கூடயே பேசுமா கூட இருக்கும், எனக்கு தெரியல. இதுக்கு ஆப் இருக்கு. ஆக்சுவலி ஆப்ல தான் யூசுவலி கண்ட்ரோல் பண்ணுவோம், நம்ம மேனுவலா கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இப்போ வெளியில இருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நான் வந்து வரதுக்கு முன்னாடியே நான் ஹீட்டரையோ கூலரையோ ஆன் பண்ணிடலாம் என்னோட ஆப் வச்சு. பண்ணிட்டா வீடு உள்ள வரும்போது நம்ம கரெக்டான டெம்பரேச்சருக்கு ரெடியா இருக்கும். ப்ளஸ் இது வந்து அந்த இது மாதிரி செக்யூரிட்டி மாதிரி அவேனா யாருமே நடமாட்டேன்னா அதுவே ஷட் ஆஃப் ஆகி கோக்கு போயிடும். ஆமா, சும்மா எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்காது, எம்டி வீட்டில் ஓடிட்டே இருக்காது. அதுவே சென்சார் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிடும். தேவையில்லாமல் நம்மளுக்கு கரண்ட் மிச்சமாகும்ல, அதுக்காக. பட் இட்ஸ் குட். ஸோ ஒரு ஸ்லீக் ஆல்சோ நல்ல க்யூட்டாக இருக்கும். நம்ம நகர்ந்து வந்துட்டோம்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். யூஸ்வலி நம்ம எவ்வளோ டெம்பரேச்சரில் வச்சுருப்போம்? சம்மரில் எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சுருப்போம்? வின்டரில் யூஸ்வலி 68 70 தான் வச்சுருப்போம் நாங்கள். லோவஸ்ட்டு அவ்வளோதான். நம்ம ஹையஸ்ட்டு போகும்போது அபவுட் இந்த மாதிரி 78 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏசி ஆன் ஆகிடும். பட் இனிஷியலாக வாங்கும் போது தான் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு வீடு ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுறதுனால ஒன்றும் எங்களுக்கு பெருசாக இல்லை. இங்கே நான் இங்கே இருக்கிற இடத்துல ரொம்ப விண்டியாக இருக்கும், பயங்கர. இப்போ சம்மர்னால கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சூடாக ஆரம்பிச்சிருக்கு வீடெல்லாம். ஆமாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக 78 வரும்போது குறைஞ்சிரும். 72ல வைக்க யூஸ்வலி வைப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், சம்டைம்ஸ் வைப்போம். லைக் கோல்டா இருந்ததுனால லாஸ்ட் வீக்லாம் கோல்டா இருந்ததுனால கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கோம். ஆமாம், ஆனால் டிபெண்டிங் ஆன் இப்போ வந்து அதுவே ஆன் ஆகிடும். நம்மளே பண்ண தேவையில்ல. அதுவே நைட்டில் இப்போ நைட்டில் வந்து ஒரு டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆஃப்டர் 10 o'clock நம்மளோட பேட்டர்ன் பேஸ் பண்ணி இதுவே வந்து லேர்ன் பண்ணும். லேர்னிங் மோட்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டிங்கன்னா அதுவே லேர்ன் பண்ணும். ஸோ ஒரு 1 week நம்ம கரெக்டாக 72 நைட் செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் 10 மணி ஆனோன்னா வீடெல்லாம் 72ல் கொண்டு வந்து செட் பண்ணிடும். கோல்டுனா ப்ளூவாக இருக்கும், வார்ம்னா ஆரஞ்சாக இருக்கும். கரெக்ட், எஸ். ஹீட் ஆன் ஆயிடுச்சு ஃபார் த நைட்.